அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலை பாதி வேலை முடிஞ்சிச்சுங்க. தோசை ஊற்றுறது மட்டும்தான் பாக்கி. கடகடன்னு எழுந்ததும் ஒரு மிளகு சாதம் போட்டாச்சு, கொஞ்சோண்டு தயிர் சாதமும் செஞ்சாச்சு. நேற்றுக்கு நைட்டே பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அந்த பட்டாணியும் வறுத்து வச்சுட்டேன். தோசைக்கு கொஞ்சமாக தாளிக்காமல் கொஞ்சோண்டு கெட்டி தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக தயிர் சாதம், நல்லா பால் ஆட திக்காக இருந்ததுங்களா, அதனால் அதை ஊற்றி வச்சுருந்தேன். அதில் ஒரு தயிர் சாதம், பட்டாணியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன, சிஸ்வல் எப்போதும் போல் கொஞ்சமாக ஒரு உப்பு கஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு உப்பு கஞ்சி தான் சாப்பாடு காலைக்கு. நேற்றுக்கு பிள்ளைங்களுக்கு ஆப்பிள், கேரட், பீட்ரூட் கலந்த ஒரு ஜூஸ் ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே கேட்டிருந்தாங்க. அதிலுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. தோசையும் ஊற்ற போகிறேன். தோசையை ஊற்றிட்டு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி வைக்க வேண்டியதாங்க. அடுத்தது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்க, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேணாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா பொறுமையாக நம்ம வேலையை பார்த்துக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஒரு வடையும் 2 போண்டாவும் வந்துருச்சு. சரி, அதையுமே காலையில் பிள்ளைங்களுக்கு ஆள் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.